நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலாஜி, டாப் 10க்கு தானே பில்டப், உங்களுக்கு எதுக்கு பில்டப்? சீக்கிரம் திரும்பி லிங்க் சொல்லுங்க. சாரி பிரதர். வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்டு பை என்ஐ கோல்ட் வின்னர், கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ அண்ட் என்ஏசி ஜுவல்லர்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பரபரப்பாக விறுவிறுப்பாக பல ரவுண்ட்ஸ் போச்சு. அது வந்து ஃபில்டர் பண்ணி டாப் 10 கண்டஸ்டன்ஸோட முதல் முறையாக நம்ம அவுட்டோர் போக போகிறோம். இண்டோர்லேயே படாத பாடுபடுத்துவாங்க, அவுட்டோரில் போய் என்ன பண்ண போகிறாங்களோ. இப்போ அந்த டாப் 10 கண்டஸ்டன்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். கமான் கைஸ். நம்மப்பா ஏடா 10 பேரை கூட்டா நீ ஒரே ஆள் வர்ற? நான் ஒரு ஆள் 10 பேருக்கு சம்மந்தம். ஆமாம், அது என்ன பேக்கில்? அது ஒரு 55 இட்லி, ஒரு 2 பாய்லர் சிக்கன், அதுக்கப்புறம் 4 சிக்கன் பிரியாணி, 4 ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இதுதான் நடமாடு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றதா? ஏன்டா ட்ராவலில் போகிறனால ஒரே ஆள் சாப்பிட்றதுக்காடா அவ்வளவு? ஆமாம் எனக்கு தான். ஏறா ஃபஸ்ட்டு நீ ஏறு. மெல்ல வண்டியை சாச்சிடாத. ஃபஸ்ட்டு ஒருத்தன் பல்காரி இருக்கான், மீதி பேர் வராங்க பாருங்க. டெரரா வாங்க, எப்படி வரான் பாருங்க. இது வேறியா? மாமா வாங்க, ஏறுங்க, போங்க உள்ள போங்க. ஏறு இரா, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். இப்போ ஏறுறான் போ. Listen children, today I am going to talk with you. Okay, first I will teach you how to sing a song. Okay, Sari ga ma pa dai enda ya ga Angel நீ பாடுமா. Sari ga ma pa pa. Top 10 of Super Singer Junior 4 ஓட சேர்ந்து நாங்க எல்லாரும் ஒரு ஹாலிடே போறோம். அருண் எக்ஸலோடைய கான்ஃப்ளூயன்ஸ்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க போறோம், நாங்க வந்து கேம்ஸ் விளையாட போறோம், நிறைய பிரைசஸ் ஜெயிக்க போறோம். கரெக்டா எக்ஸைட்டடா இருக்கீங்களா எல்லாருமே?
celebrations, Confluence Banquets and Resort from the House of Arun XL தான் நடக்க போகுது. Okay, எல்லாரும் are you all ready to have some fun? ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் ஜாலியாக எங்களோட நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி எங்களுடைய செலிப்ரேஷன்ஸில் கலந்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து காம்படிஷன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நிறைய இசை உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏன்னா சூப்பர் சிங்கர்னாலே மியூசிக் வந்து கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பெரிய மெகா மியூசிக்கல் ஈவெண்ட்டில் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ஓட கண்டெஸ்டன்ஸை சேர்ந்து சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸும் மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நான் சொன்னாலும் அவங்கள கேட்க மாட்டாங்க. என்னை விட ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் 2 பேர் வர போறாங்க இப்ப. Let's welcome our darling judges தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி and ever bubbly Shubaji. மனோஜி, தமிழகத்தின் ராக் ஸ்டார்னா ஹிப் ஹாப் ஸ்டார் மாதிரி வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஹிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. Shubaji, yes sir, we're all on a holiday, ஒரு celebration modeல எல்லாரும் இறங்கி இருக்கோம். சோ எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா I think children are also going to see this. பின்னாடி ஒரு ஓகே, எல்லாரும் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஏஞ்ச் பண்ணலாமா? Parents, children, everybody. Okay, yeah. Let's stop the music. Manoji, you're always our rock star. பட் இந்த நாள் வந்து இவ்வளோ சூப்பராக ஆரம்பிக்கும், இவ்வளோ எக்ஸசைஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க. என்ன அஜெண்டா? ஸோ இந்த வாரம் வந்து செலிப்ரேஷனில் என்னெல்லாம் காத்துட்ருக்கு நமக்காக? இல்லை இது வந்து டாப் 10 செலக்ட் ஆகி இங்கே வந்தாச்சு. எஸ். டாப் 5க்கு உண்டான பயிற்சி, டாப் 1க்கு உண்டான பயிற்சி ரொம்ப கடினமாக இருக்க போகுது. வித் மெடிக்கல் மியூசிக்கல் தெரப்பி. மெடிக்கல் மியூசிக்கல் தெரப்பி புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாம் நம்ம சொந்தம் தான். ஓகே, ஸோ உங்களுடைய கண்டுபிடிப்பு. எஸ். ஓகே, அதில் வந்து நான் கடினமான ஒரு ஸ்டெப்பு ஓகே சங்கதி சொல்லி கொடுத்தேன். அது 3 வருஷத்துக்கு அப்புறம் வெற்றிகரமாக நம்ம முக்குந்து கற்றுக்கிட்டான். வாவ், ஸோ 3 வருஷமா அந்த ஸ்டெப்பை கற்றுக்கிட்டீங்க சங்கதியோட. இது போன்ற கடினமான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஓஹோ, நீ பண்ணு ராஜா. இது 5-6 பிரியாணி சாப்பிட்ட பிறகு அவன் அந்த லென்த்தியாக வந்தது. பாலாஜி இப்போ பண்ணுவார் நமக்கு. ஒரே ஒரு பார்த்துக்கிட்டுமா? கீழே போணும். வாடா போவோம். அண்ணா, அந்த சங்கதியில கீழே போணும். சங்கதியில கீழே போகணும். நீ பண்ற டென்ஷன் ஆட்டோமேட்டிக் கீழே போயிட போட்டுருக்கு. கிழமை ஏதோ ஊழ விடுறேன். ஒரு பிரியாணிக்கு இது ஒரு பிரியாணி. ஓ, ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி. பசியோட இருந்தா வெரி குட். இது போன்ற கடினமான இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் பயிற்சி எடுத்தாதான் டாப் 9, டாப் 8, டாப் 7, டாப் 6, டாப் 5ல என்டர் ஆக முடியும். சுவாரஸ்யமா எனர்ஜெட்டிக்கா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நம்ம மனோஜிக்கு தான் சொல்லிக்கணும். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம். as always வந்து கலக்கிட்டீங்க. அண்ட் சாந்தமா இருந்தாலும் சூறாவளி மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் நமக்கு சுபாஜியும் சொல்லி கொடுக்க போறாங்க. we are very eagerly waiting for that. thank you judges. இப்போ நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எங்களால இதுக்கு மேல ஆட முடியாது. so thank you மனோஜி, thank you சுபாஜி. ஸோ இந்த வாரம் பூரா நம்மளுடைய டாப் 10 செலிப்ரேஷன்ஸ் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் பேங்க்வெட்ஸ் அண்ட் ரிசார்ட்
brought to you by the House of Arun XLO. இங்கே தான் இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துல தான் நடக்க போகுது. இங்கே வந்து நிறைய அழகான ஸ்பேசஸ் இருக்கு. நீங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ல எங்களுடைய குட்டீஸ்லாம் நீந்தி பார்க்க போறீங்க. அதே மாதிரி ஒரு ப்ளே ஏரியால இருக்கு. நிறைய கேம்ஸ் விளையாட போறாங்க. and of course நாங்க வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் ஷோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதை விட முக்கியமான விஷயம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை மட்டும் பாரு. அங்க தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட எங்களுக்கு வந்து இந்த அழகான வீக் அமைச்சு கொடுத்த அருண் எக்ஸலோக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். Thank you. இவங்க விளையாடுற முடிச்ச உடனே இவங்க எல்லாருக்குமே பிரைஸ் வேற இருக்குது. லுக் அட் தி பேக். My god. So இந்த எல்லா பிரைஸஸுமே they're up for grabs. அதை நாங்க வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால இப்பவே நாங்க வந்து ஆரம்பிக்க போறோம். ரூம் கீஸ்லாம் எடுத்துக்கலாமாப்பா? alright, okay. ஹாப்பியா இருக்காடா? ஹாப்பியா இருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகேவா? ஓகே. ரூம் பெருசா இருக்குமா? நீ உள்ள போ, அது சின்னதாயிடும். ஓகேவா? அங்க சாப்பாடு எல்லாம் இருக்குமா? அதை கேளு முதல்ல. அதை கேளுடா முதல்ல. சாப்பாடு எல்லாமே இருக்கு. ஓகேவா? உள்ள என்ஜாய் பண்ணு. அதே மாதிரி மனோஜ் சார் சொன்ன மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? இழுக்காதீடா டேய். மெதுவாடா. நல்ல அந்த மாதிரி ஒத்தத்துல போங்கடா. ரூம் சூப்பரா இருக்குடா. பெட் அங்க இருக்குது. போய் பண்ணுடா. எந்திரடா. என்ன மேல இப்பயே படாத பாடு படுத்துறானுங்களே. இன்னும் என்னென்ன பண்ண போறானுங்களோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நல்லா இருக்கே. ஸ்மார்ட்டா இருக்கீங்களே இன்னைக்கு. என்ன அழகுக்கு என்ன ரகசியம்? நீயே கண்டுபிடி பாப்பா. இந்த கண்ணாடி தானே எங்க இருந்து வாங்குனது? இது என் நண்பன் கிட்ட சுட்டது. கண்டினியூ தி கான்வர்சேஷன். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சியா? பசங்க ஹாப்பியா இருக்கிறத விட அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன ஹாப்பியா இருக்காங்க கவனிச்சா இல்லையா? ஸ்ரீஷாவுடைய அப்பா அம்மா எப்போதுமே ஃப்ரண்ட் ரோல தான் உட்காருவாங்க. ஏன்னா எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ரோல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலி ஸ்ரீஷாவுடைய அம்மா ஆர்வமா ஃப்ரண்ட்ல தான் வந்தாங்க. அவங்க அப்பா இட் இஸ் ஓகே. அருண் எக்ஸலோ பேங்க்வெட்ஸ் அண்ட் ரிசார்ட்ல நீங்க எல்லாருமே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப் 10 செலிப்ரேஷன். அதனால இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜியை வந்து அப்ளாஸ் மூலியமா கொடுத்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம உடனடியாக ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பந்தை வச்சு தான் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. என்ன ஆக்டிவிட்டி? என்னன்னா ஒரு பாஸ்கெட், ஒரு கூடை மாதிரி கொடுப்போம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு. அவங்க அந்த கூடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல நிக்கணும். ஓகே, திரும்பி நிக்கணும். திரும்பி நிக்கணும். அண்ட் நம்ம பசங்க வந்து இந்த பந்தை வச்சு கரெக்டா அந்த பாஸ்கெட் குள்ள போடுறாங்களா இல்லையா, எவ்வளவு பந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள போடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரெடி? ஆரம்பிக்கலாமா? ஓகே, எந்த குட்டீஸோட ஆரம்பிக்கலாம் நான் டிசைட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இஸ் கோயிங் டு பி ஏஞ்சலின் வெர்சஸ் ஸ்ரீஹரி. ரெண்டு பேரும் வாங்க. யாரு கூப்பிடலாம்? ஏஞ்சலினுடைய அப்பாவா அம்மாவா? ஏஞ்சலினுடைய அம்மாவே கூப்பிடுவோம். இந்த சைடுல இருந்து யார் வர போறாங்க? அப்பா கூப்பிடலாமா? அப்பாவா? ஓகே. சோ இது வந்து ஒரு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் மாதிரி இருக்க போகுது. ஏஞ்சல் அண்ட் ஸ்ரீஹரி ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துடலாம். இவங்க வந்து இப்படி அவங்கள பார்த்துக்கிட்டே நிக்கலாம். ஓகே, பாருங்க, உங்களுக்கு நாங்க வந்து ரூல்ஸ் அப்படியே லீனியன்ட் ஆக்கியிருக்கோம். யூ ஹேவ் டு வின். ஓகே, ரெண்டு பேருமே ரெடியா? போலாமா? ஏன் ஸ்ரீஹரி அப்பா கண்ணுக்கு சில மாதிரி நிக்கிறாரு? Your time starts now. வா 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 ஸ்ரீஹரி, வெரி குட். பின்னாடி பின்னாடி பின்னாடி. ரெண்டு பேருக்கு சூப்பரா கை தட்டுங்கப்பா. எக்ஸலென்ட் ஜாப்.
ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் இந்த கவுண்ட் பண்ணிடலாம். ஏஞ்சல் இந்த வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 balls பாக்கெட் பண்ணிருக்கீங்க நீங்க. வெரி குட். 14 15 16 17 18 19 20 ஜாப் ஸ்ரீஹரி. ஸோ ஸ்ரீஹரி அண்ட் அவருடைய டேடி தான் இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஏஞ்சலின் அம்மா. ஏஞ்சலின் தேங்க்யூ ஏஞ்சலின். யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் ஸ்ரீஹரி அப்பா கிடைச்சிருக்கு. வரும்போது பரதாம வேன்ல வந்தாரு, போகும்போது கார்ல போறாரு. ஓகே அடுத்தது வந்து பரத் வர்சஸ் பிரவஸ்தி தான் நாங்க பார்க்க போறோம். ரெண்டு பேருடைய டேடிஸ் இந்த சைடுல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது பாலாஜினா. திருப்பி தான் நிக்கணும். கரெக்ட். ஓகே திருப்பி நில்லுங்க ரெண்டு பேருமே. ரிவர்ஸ் நில்லுங்க அப்படியே. வெரி குட். இப்போ கூடைய பிடிச்சுக்கோங்க. கம் ஆன். Your time starts now. Now ready. Four, three, two, one. Oh my God, பரத் ரெண்டே தான் பாக்கெட் பண்ணிருக்கீங்க. பிரவஸ்தி you pocketed 4 balls. Great job. Congrats Pravasti. Good job. Thank you. 3 2 1 go. இங்க பாருங்க ஸ்ரீஷாவுடைய அம்மா இங்க பாருங்க. ஏதோ வந்து ஊட்டியில தேயிலை பறிக்கிறவன் நிக்கிறார் பாருங்க. இல்ல ஆனா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஒண்ணே கண்ணுன்னு அக்கௌண்ட்டையாவது ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கிளியரா ஒரு வின்னர் இருக்காரு. அனில் ஆகாஷ் வித் 3 balls in the basket. So good job to the team. ஓகே கடைசியா இந்த கேம்ல வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுஷா அண்ட் ஸ்பூர்த்தி. எல்லாருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு எப்போதுமே ஒரே ஒரு ட்ரீம் தான், அது சிங்கிங் தான். பாண்டிச்சேரி கடற்கரையோரம் காத்தோடு சேர்த்து கானமும் வாங்கி பழகின ஒரு அழகான குட்டி திறமை தான் நம்ம அனுஷ்யா. ரொம்ப நல்லா இருந்தது அனுஷ்யா. தன்னோட பொறுப்பை உணர்ந்து தன்னோட கனவை உணர்ந்து ஒவ்வொரு பாடலையும் தனி கவனம் செலுத்தி முன்னேறி வர்றவங்கள இவளும் ஒருத்தி. தன்னுடைய ஆசைய மகளோட கனவாக்கி அதுல அவ வெற்றி பெறறத பார்த்து ரசிக்கிற அழகான குடும்பம் அனுஷ்யாவோட குடும்பம். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் மேடம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 வருஷம் 3 சீசன் சீனியரில் வந்திருக்கேன். என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அதனுடைய தாக்கம் அனுஷ்யாவை கொண்டு வரணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். தேவா ரவுண்ட்ல எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின மாதிரி பல ரவுண்ட்ல ஜட்ஜஸோட பாராட்டுக்களை அள்ளி குவிச்சிருக்கா. நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர்ங்கிறது வந்து இந்த சாங்ல நீ நிரூபிச்சிட்ட. You just showed that you are not a simple talent. ரெட்ரோ ரவுண்ட்ல கொஞ்சம் தடுமாறி அனுஷ்யா முட்டி மோதி வந்திருக்கிறது டாப் 10 இடத்துக்கு. 8ஆவதா செலக்ட் ஆனாலும் எட்டாத உயரம் போகிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. Okay, your time starts now. Good job. ஸ்ருதி வின் பண்ணிட்ட, சூப்பர். கொடுங்க பிரைஸ.
ஓகே சார், நாங்க வந்து எங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆயிட்டோம். இந்த கேம் பேர் என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்க பேர் வந்து டான்சிங் டம்பக். ஓ, லைக் டார்லிங் டம்பக்ஸ் மாதிரி டான்சிங் டம்பக்ஸ். என்னன்னா ஒவ்வொரு கண்டெஸ்டன்டோடைய ஃபேமிலில இருந்து ரெண்டு பேர் வரணும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லாட்டி உங்க ஃபேமிலில இருந்து நீங்க ஏதாவது ரிலேட்டிவ் கூட்டு வரலாம், கண்டெஸ்டன்ஸே வரலாம். ஆனா ஒரு ஃபேமிலில இருந்து 2 பேர் இப்போ வாலண்டியர்ஸா வரணும். வந்து கரெக்டா இந்த நியூஸ் பேப்பருக்கு நடுவுல 2 பேர் நிக்கணும், ஃபேசிங் ஈச் அதர். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ எங்களுடைய டான்சிங் டம்பக்ஸ் கேமோடைய ரூல்லாம் கரெக்டாக கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மியூசிக் போட்டோன்னா ஆடணும், நல்லா ஆடணும். ஆனால் நாங்கள் மியூசிக் நிறுத்தி நீங்கள் வந்து பேப்பர்லேருந்து வெளியே நிற்கும் போது பேப்பர் கிழிஞ்சிருக்க கூடாது. பேப்பர் கிழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவுட்டு. அதனால தழுக்கா அழுக்கா சூப்பராக ஆடணும். ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக் நவ. வெரி குட். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. யாருடைய நியூஸ் பேப்பரும் கிழியல. ஓகே, லெட்ஸ் கோ ரவுண்ட் 2. கேன் வி ஹேவ் தி மியூசிக்? ஓகே, ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் டான்சிங் டம்பக்ஸ். இது உங்களுக்காக. மியூசிக் ப்ளீஸ். நீங்களா அவுட். ஒரு கால் வெளிய வச்சிங்க. சூப்பர். அப்ப நீங்க அவுட் பா, அவுட். வின்னர்ஸ். அங்க வின்னர்ஸ். கலர்ஃபுல்லா கிரியேட்டிவா பண்ணதுக்கு அனுஷா அண்ட் அவங்களுடைய அப்பாக்கு ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்காக பிரைஸ். வின் பண்ண ஜெசிகா அவங்க அப்பாக்கு இதை கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கனவுகளை தேடி எவ்வளவு தூரம் போறோம் என்று முக்கியம் இல்லை, ஆனால் அந்த கனவுகளை அடையிறதுக்கு எவ்வளவு தூரம் முயற்சிக்கிறோம் என்று ரொம்ப முக்கியம். எனக்கு இசை மேல உள்ள ஆர்வம், எனக்கு இசை மேல உள்ள ஈர்ப்பு எத்தனையோ கண்டங்கள் தாண்டி, எத்தனையோ கடல்கள் தாண்டி இன்றைக்கு என்னை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஹாய், நான் தான் உங்கள் ஜாசகா. நான் கனடாவில் வாழும் ஒரு ஈழத்தமிழர். சூப்பர் சிங்கர் 1லேருந்தே நாங்கள் சூப்பர் சிங்கர் பார்த்தோன்னு வரோம். நாங்கள் பார்க்கல நான் அம்மா அப்பாட்ட சொல்லுவேன், எப்படியாவது இந்த சூப்பர் சிங்கரில் வந்து பாடணும்ண்டு. இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன். நாங்கள் முதல் இந்த ஊருக்கு வரைக்கில் எல்லாம் எங்களுக்கு புதுசு, ஒரு தரையும் தெரியாது, ஆக்கள் எல்லாம் புதுசு, இந்த ஊர் புதுசு. ஸோ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் முதல் முறையாக அந்த செட்டுக்கில் பாடிக்கல இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நான் சித்ராமா, மனோஜ் சார், சுபமாம் பார்த்ததில் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதோட பயமும் வந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்குது, ஹெட் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நான் டாப் 10 வரைக்கும் வந்திருக்கிறேன். அவங்களோட காமெண்ட்ஸை கேட்டு அதில் இருந்து இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் அனந்த் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அவரோட ட்ரைனிங்கோடு இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன். நான் நினச்சி பார்த்ததே இல்லை இவ்வளோ தூரம் நான் லைக் இந்த டாப் 10க்கு வருவேன்னு. அதுக்கப்புறமா எனக்கு லைஃப்பில் இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெடிகேஷன் ரவுண்ட். நான் அந்த ரவுண்டில் விடை கூட எங்கள் நாடு என்ற பாடலை பாடி நான் என் அம்மாவுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா அம்மாருக்கும் நான் அந்த பாடலை டெடிகேட் பண்ணினான்.
இந்த ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப எமோஷ்னல் ரவுண்டாக அமைஞ்சது. நிறைய சர்ப்ரைஸும் எனக்கு காத்துட்டு இருந்தது. இந்த அம்மா வந்து கனடாவில் இருந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா. அந்த மெசேஜை பார்த்து நான் நிறைய அழுதேன். அந்த ரவுண்டில் தான் எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் எனக்கு கால் பண்ணி நிறைய மெசேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சது அந்த பெர்ஃபார்மன்ஸால். ஸோ நான் இந்த டைமில் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். நான் இந்த டைமில் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். முதல் வந்த அனந்த் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அவரோட ட்ரைனிங்காலே இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ அனந்த் சார். அடுத்தது வந்து ஜட்ஜஸ் இந்த காமெண்ட்ஸை கேட்டு நான் என் சிங்கிங் இம்ப்ரூவ் பண்ணி வரேன். நான் முதல் வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ என் சிங்கிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து என் பேரண்ட்ஸ் இவ்வளோ தூரம் எனக்கு இவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. என் ட்ரீமை நிறைவேற்றணுமென்று கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் கடைசியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களோட சப்போர்ட், பிளஸ்ஸிங்ஸ், என்கரேஜ்மெண்ட்டாலே தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். ஸோ தேங்க்யூ. Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய டாப் 10 நாங்கள் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அவங்களுக்காக ஒரு சூப்பர்பான அட்மாஸ்பியர் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான இடம் கிடச்சிருச்சு. நாங்கள் எல்லாருமே கான்ஃப்ளூயன்ஸ் பேங்க்வெட்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் brought you by the house of Arun XLO இங்கே தான் வந்து ஒன்றா கூடியிருக்கோம். அண்ட் ஆரம்பமே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் பசங்க எல்லாருமே ஹாலில் இருந்து அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு பார்த்த உடனே வந்து டபகடின்னு குதிச்சுட்டாங்க. அண்ட் எங்களுடைய ஆங்கர் பாலாஜி அண்ணாக்கு வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து ஒரு புது பொசிஷன் கொடுத்துருக்கோம். அதுதான் வாட்ச்மேன் வேலை. அவங்களோட சேர்ந்து இவரும் நீந்தட்டும் அப்படின்னு நாங்கள் விட்டோம்னா இவர் வந்து பாவம் ரொம்ப ரொம்ப தவிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு கதியில் இருக்கும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் பண்ணோம் அப்படிங்கிற தியாகத்தோட அவர் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஏதோ அவனுடைய அப்பாவோடைய இடம். இவர் தான் ஸ்விம்மிங் பூலோடைய ஓனர். எல்லாரையும் பார்த்துட்டு ஹாயா சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிட்றாச்சு. சில பேருடைய வாழ்க்கை எவ்வளோ சுகமா இருக்குன்னு பாருங்க பாலாஜி. நீங்க இங்கிருந்து பாருங்க, ஏதோ டால்ஃபின் வந்து தனையை சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. அந்த பாலை வந்து பாஸ் பண்ணும். ஓகே, த்ரோ பண்ணக்கூடாது. ஓகே, யாருக்கிட்ட அந்த பந்து மியூசிக் நிற்கும் போது இருக்கோ அவங்க தான் நாங்கள் சொல்றபடி பண்ணணும். ரெடியா? தலைக்கு மேலே பாஸ் பண்ணும் பால். ஓகேயா? ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசியை வந்து சோகமா பாட போறாங்க. ஓகே, ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி ஊர்வசி ஊசி போல ஊசி போல உடம்பிருந்தா உடம்பிருந்தா தேவை தேவையில்லை பாலிசி. ஆரம்பிங்கப்பா கேம. சாப்பாடு லிரிக்ஸா மாத்தி பாட போறீங்க. இட்லி, தோசை, சாம்பார், வடையடா, சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடா, சாம்பார் வாடா கிட்டும், எல்லா இடத்துமே கிட்டும். என்னது எல்லாம் கிட்டும் மண்டல் ஒரு குட்டம்.
ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை பாட்டா பாடணும். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Sabash! Very nice. Superb. ஓகே, ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற எல்லா கேம்ஸும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போறது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இன் சில்ட்ர ராணிக்கு பரிசு ஹரிப்ரியா. ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இன் மிஸ்டர் சில்ட்ரை ராஜா அனல் ஆகாஷ். ஜிங்கா ஜிங்கா குரூப்ஸ் உடைய வினர்ஸ் முகுந்த் அண்ட் அனல் ஆகாஷ்க்கு தான் பிரைஸ் கொடுக்க போறோம். முகுந்த், வெற்றிங்கிறது தோல்விக்கு மறுநொடியே மீண்டும் முயற்சிக்கிறது தான். அந்த வகையில சூப்பர் சிங்கர் போன சீசன்ல தவற விட்ட தன்னோட வாய்ப்பை இம்முறை கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற வெறியோட வந்திருக்கிற கண்டஸ்டன்ட் அனல் ஆகாஷ். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குடிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தே மலரில் ஓடில்லை. தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளால நிலக்குலைஞ்சிராம தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல 100% எஃபெக்ட் போடுற கடின உழைப்பாளி. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாள் மேடையில ஆட்டமாட. தன் குரலுக்கு ஏத்த மாதிரியான பாடல்களை மிக சரியா தேர்வு செய்து அதுல முழு ஈடுபாட்டோட உருக்கமா பாடி அசத்துறது அனல் ஆகாஷோட திறமை. பால கறந்து வச்சா பாத்திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க, சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு நானும் வத ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து ஜெயிக்கணுங்கிற லட்சியத்தோட கடினமான சவால்களை சந்திச்சு தன்னுடைய கனவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நிக்கிற டாப் 10 இடம் போராடி கிடைச்ச வெற்றி. வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் தாஜ்யம் எனக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். எங்களுடைய டாப் 10 செலிப்ரேஷன்ஸ்க்காக நாங்கள் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் brought to you by the house of Arun Excello இந்த அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு உடனே நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். உடைய செலிபிரிட்டி புல்லை நாங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பலியாடு வேணுமே அப்படின்னு யோசிச்சா டக்கு நாங்கள் பாருங்க அந்த பலியாடு கிடைத்து விட்டது. ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் பாலாஜி அண்ணா. அவர் வந்து நிஜமாவே ஒரு தைரியசாலியா இருந்து மனதைரியத்தோட இந்த டாஸ்கை எடுத்துக்கிறேன், நான் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. எது இந்த டாஸ்கை நான் எடுத்துக்கிறேன்? ஆமா, ஏமா வலுக்கட்டே பசங்க வந்து ஏத்தி விட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிள்னா. ஓகே, 2 நிமிஷத்துக்கு இந்த புல் எப்படி ஆடுதோ அதோட நீங்களும் ஆடணும். ஆனா பாடணும், பிகாஸ் இது வந்து சூப்பர் சிங்கர் இல்லையா? சோ பாடிட்டே நீங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். பாடிட்டே ஆடணும். எஸ், அண்ட் ஜட்ஜஸ் வேற இருக்காங்க, மனோஜி சுபாஜி எல்லாம் இருக்காங்க இல்லையா? இல்ல தண்டனை எனக்கு இல்ல, அவங்க 2 பேருக்கு தான். டாஸ்கா இருந்தாலும் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருந்தாலும் எங்களுடைய ராக் ஸ்டார் வந்து அதை தலைமை ஏற்றாதான் நல்லா இருக்கும்.
செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே 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 முடிவுல யாருக்கெல்லாம் பிரைஸ் கிடைக்கும்? அனுஷ்யா. அனுஷ்யா கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து பிரவஸ்தி. பிரவஸ்தி அது வந்து ஜெசிகாக்கு இந்த மாதிரி ஹெட் வாய்ஸ் இருக்குன்னு அனந்த் சருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஹெட் வாய்ஸ்லாம் போனாங்க. ஏஞ்சலன் வந்து காலையில் ஒரு கொசு உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீஷா ஹாய், நான் தான் ஸ்ரீஷா. இந்த சூப்பர் சிங்கர் மேடைங்கிறது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி, உலகத்தில் எல்லாரும் பார்க்குற ஒரு ஷோ. இப்படிப்பட்ட ஒரு ஷோவில் நான் பாடணுன்னு எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவலாக வந்து நான் பாடினேன். ஜட்ஜஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் கடைசியில் வந்து டாப் 25 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அனந்த் சாரோட ட்ரைனிங்னால வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய். இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டில் அப்போவே எனக்கு ஷவர் கிடச்சிது. ஏன்னா போன சீசனில் வந்து நான் டோட்டலாகவே ஒரு ஷவர் தான் வாங்கினேன். அவங்க ஷவர்னு சொன்ன உடனே என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வாங்கிட்டேன்னு. ஸோ சாக்லேட் எல்லாம் மேலே விழும்போது ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னமும் நிறைய ஷவர்ஸ் வாங்கணும், அதுக்காக நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒவ்வொரு முயற்சி எடுத்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரவுண்ட்ஸ்னால் 2 ரவுண்ட்ஸ் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெடிகேஷன் ரவுண்ட். ஏன்னா வந்து நான் என்னோடய பிரதர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்கள வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்து என்னோடய பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. ஸோ அவங்க வந்து எனக்கே தெரியாமல் ஒரு கோல்டு ரிங் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. இந்த ஷோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் பார்ட்னால் ஒன்று சொல்லுவேன், என்னோடய அப்பாவோட டான்ஸ். ஏன்னா வந்து இந்த ஷோவில் வந்து ஆங்கர்ஸ் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலின்னு. எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க போன சீசன்லலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூப்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறாங்க. இந்த மேடையில் எனக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸ் கூட ஒரு ஏதோ ஒரு நல்ல விதத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது விஜய் டிவி மட்டும்தான் முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, வெரி குட். நீங்கள் பேசுவீங்க அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பாப்பாக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கு வார்த்தைங்க எங்களுக்கு வரல. வார்த்தை வரலன்னா ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் ஆடிட வேண்டியதான். இல்லை டான்ஸ் தெரியாது எனக்கு. நீங்கள் மியூசிக் போட்டால் நீங்கள் ஆடித்தான் ஆகணும். ஏன்னா முதல் முறையாக சூப்பர் சிங்கரில் ஸ்ரீஷாவுடைய அப்பா ஆடி நாங்கள் பார்க்கலாம். வணக்கம் சார். வாங்க சார். கமான் சார். கமான் அட்டாக் த டான்ஸ். இதுல கரெக்டா ஆட்டிங்கன்னா ஜோடி நம்பர் 1 ஃபைனல்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா அவங்க வைல்ட் கார்ட்ல அனுப்பிச்சிரும். கமான். ஹை ஹை படு படு.
இனிமேல் வர ரவுண்ட்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து அனந்த் சார் இருக்கார். அண்ட் மிகப்பெரிய சப்போர்ட் சொல்லணும்னா என்னோடய பேரண்ட்ஸ். ஸோ ஏன்னா அவங்க வந்து அவங்களோட டைம் வந்து இது பண்ணி எனக்காக அவங்க வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்காக என்னோட இது நான் நல்லா போன சீசனில் எப்படியாவது விட்டதை வந்து இந்த சீசனில் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு லெவலுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. अंदाज अपने देखते हैं आईने में वो अंदाज अपने देखते हैं आईने में वो और ये भी देखते हैं कोई देखता न हो. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உருட்டும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இடிக்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியை உருட்டும், காணாத உருவம் கண்ணுக்குள்ள இடிக்கும். தக்கு தக்கு ஓ தர தக்கு ஜிவ தக்கு ஜரு ஓ தர தக்கு நன 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 ஓ தர நன 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 ஓ ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ನಿಲ್ಲ ಅದು ಬಾನದ ಮೇಲೆ ಪಲ್ಲಾನದ ಓಡದ ಮೇಲೆ ಒಂದಾಡದ தேடத ஒன்ன ஒய்யோ அது என்ன நோவில் பொழுதானா போதும் ஒன்று வேணும் இடங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தா போதும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு வழங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க செங்கு ஒண்ணு கண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுங்க பேரு விளங்க இங்கு வாழணும். இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கரா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கரா காணுமே விழா காணுமே வானமே. கதிமி தத்திருக்கிடதா 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 தத்தகதிமிதா. அடிக்கான கருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன்
உன்னக்கானக்காக எவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அருணெக்ஸ் சொல்லும் கபாலிகா பாடலை கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு 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 போடு